ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உயிலை ரத்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ உயில் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இறப்புக்கு பிறகு நம்ம சொத்து யாருக்கு போகணும் அப்படின்னு எழுதி வைக்கிறது தான் வந்து உயில். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம இப்போ சேனலில் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த உயிலை எப்படி வந்து ரத்து செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உயிலை வந்து ரத்து செய்கிறதுக்கு உயில் ரத்து ஆவணம் வந்து நம்ம எழுதி வைக்கணும். ஸோ இந்த உயில் ரத்து ஆவணம் வந்து நம்ம மறுபடியும் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறையாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து செல்லுபடி ஆகிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரத்து ஆவணத்தை ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த உயில் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா எப்போவுமே வந்து கடைசியாக எழுதியிருக்கிற உயில் தான் வந்து செல்லத்தக்கது. ஸோ இப்போ இதில் வந்து உயில் ரத்த ஆவணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதம் இந்த விலாசத்தில் வசிக்கிற அவர்களோட குமாரர், நம்மளோட அப்பா பேர், ஸோ இந்த வயதுள்ள நான், நம்ம அடையாள அட்டையும் நம்மளோட கைபேசி எண்ணையும் வந்து நம்ம போடணும், மொபைல் நம்பரையும். ஆனால் பிறர் தூண்டுதல் ஏதுமின்றி என்னுடைய சுயநினைவுடன் எழுதி வைக்கும் உயில் ரத்து ஆவணம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சொத்து எந்த சொத்து அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த சொத்துக்கு வந்து நம்ம மகன் பேரையோ இல்லை மகள் பேர்லையோ ஒரு உயில் எழுதியிருப்போம். அந்த உயில் இந்த சார் பதிவாளத்தில் எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வரணும். அடுத்தது, அந்த உயில் ஆவண சொத்தை பொறுத்து தற்போது நான் வேறு முடிவு தீர்மானித்துள்ள காரணத்தால் மேற்கண்ட உயில் ஆவணத்தை இதன் மூலம் ரத்து செய்கிறேன் அப்படிங்கிற குறிப்பிடணும். அதாவது நான் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பையன் வந்து நம்மளை பார்த்துருப்பான், நம்ம நல்லா இருந்திருப்பாங்க, ஸோ நல்லா வந்து அந்யோன்யமாக இருந்திருப்போம். அதனால் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம உயில் எழுதி வச்சுருப்போம். இப்போ வந்து அந்த பையன் நம்மளுக்கு மாறு செஞ்சுருப்பான். ஸோ அதனால் வந்து என்னது, அந்த உயிலை ரத்து செய்யணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வேறு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த உயிலை வந்து ரத்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சொன்னபடி அந்த உயில் ஆவணம் நடைமுறைக்கு வரத்தக்கதல்ல அப்படின்னு குறிப்பிடணும். அதுக்கப்புறம் இதன் படிக்கு என்னுடைய முழு சம்மதத்துடன் பிறர் தூண்டுதல் ஏதுமின்றி என்னுடைய சுயநிலையுடன் கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் மனப்பூர்வமாக எழுதி வைக்கிறேன் இருக்கணும். இந்த உயில் ரத்த ஆவணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி உயில் எழுதியிருக்காங்கள, அவங்க வந்து சைன் போட தேவையில்லை. ஸோ வேறு யார் வேணாலும் வந்து நம்ம சாட்சியாக வந்து சைன் போடலாம். அதுக்கப்புறம் அது கீழே வந்து சொத்து விவரம் எழுதி நான் இதை வந்து மறுபடியும் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டோ அதே காஸ்ட்டு தான் வந்து ரத்து செய்கிறதுக்கு உண்டான காஸ்ட்டும் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து புது உயில் வந்து எழுதி வைக்கணுனாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த உயிலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான காசு வந்து ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உயில் ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.